வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஆம், இன்று பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பான நாள் அல்லவா? 12 கரங்களை கொண்ட முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகின்றது. தமிழ் மாதத்தில் நிறைவான மாதம், இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம் அல்லவா? பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரம். அந்த வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகின்றது. பங்குனியில் எத்தனையோ விழாக்கள் வந்தாலும் பங்குனி உத்திரம் மட்டும் ஏன் சிறப்பாக இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? மாதத்தில் 12வது மாதம் பங்குனி, நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திரம். இது இரண்டும் இணைந்து வர்றது விசேஷம்தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பல்வேறு வகையான சிறப்பு இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர நாளில் தான். மகாலட்சுமியின் நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவோட திருமார்பில் இடம் பிடித்தார்களாம். பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாட்டிலேயே வைத்து கொள்ளும்படியான வரத்தை இந்த நாளில் பெற்றாராம். தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த அற்புத நாள் இது. சந்திர பகவான், கார்த்திகை, ரோகிணி உள்ளிட்ட 27 நட்சத்திரங்களை மனைவியராக அடைந்த புண்ணிய தினம். ராமர் சீதையை மணந்தது, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் ஆகியோருக்கு திருமணம் நடந்ததும் இந்த உத்தமமான நாளில்தான் என்று கூறுகிறார்கள். இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது இந்த நாளில்தான். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்தது பங்குனி உத்திர நன்னாளில். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்ததும் இந்த நாளில்தான். தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பங்குனி உத்திரத்தில்தான் பிறந்தார். இந்த நாளில் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் பின்னர் வழக்கத்தில் ஆரம்பித்தது. அர்ஜுனன் பிறந்தது பங்குனி உத்திரத்தில்தான். காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது இந்த நாளில்தான். தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார். பின்னர் பார்வதி மன்றாடிய ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் சிவனார் உயிர்ப்பித்து அவள் கண்ணுக்கு மட்டும் தெரியும்படி அருளாசி புரிந்ததும் பங்குனி உத்திர திருநாளில்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோலத்தில் பரமன் பார்வதியுடன் காட்சி தந்தது இந்த நாளில்தான். இப்படிப்பட்ட சிறப்பான இந்த நாளில் நாம் ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவோம். இறைவனோட ஆசியையும் அனுகிரகத்தையும் பெற்றிடுவோம். உலக சேமத்திற்காக நமது பிரார்த்தனையையும் நாம் இறைவனின் பாத கமலங்களில் சமர்ப்பிப்போம். நன்றி, வணக்கம்.